ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். உங்களுடைய ரொமான்ஸ் லைஃப் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஒரு சில நேரங்களில் நம்மளை அறியாமல் ஒரு சில நேரங்கள் நம்மளோட மனநிலை வந்துட்டு மாறும். அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க இல்லை நான் விரதம் இருக்கேன், இல்லை நான் கோயிலுக்கு போகணும், சுத்தமாக இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம சிரித்து பேசுகிறோம், நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இதுதான். ஆனால் இதை வந்துட்டு பக்தியோடு வந்துட்டு கம்பேர் பண்ணுறது ரொம்ப தவறுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது சார். வெளில போகிறது அது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நாங்களும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் குறிப்பிட்ட நாள், இப்போ முக்கியமாக இந்த சஷ்டி விரதம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கும்போது நாங்கள் மௌன விரதமாக இருக்கிறது, மார்னிங்லேருந்து சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது அதுக்காகவே நாங்கள் அந்த கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கைங்கிறது அப்போ ரொம்ப இன்டெப்த்தாக நாங்கள் இருப்போம். ஸோ அப்போ வந்து அவங்க அதை கேட்குறதுங்கிறது வந்து எங்கள் நம்பிக்கைக்குள்ளே வந்து ரொமான்ஸ்க்கு ஷெட்யூல் போடுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகணும், சுத்தமாக இருக்கணும், வீடு கழுவணும், துடைக்கணும், இது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குது. எங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறது இல்லை சார். செவ்வாய் வெள்ளி கேட்குறாங்க, சாமிக்கு முன்னு விரதம் இருக்கணும்னு சொல்கிறாங்க, ரைட்டு. மற்ற நாட்களில் அவங்களோட சேர்ந்து வெளியில் போகணும், என்ஜாய் பண்ணணும், ஏன் அவங்க வாயிலேருந்து வரமாட்டாங்குது? அப்போ எல்லா நாளுமே அவங்க எதிர்பார்ப்புலேயே இருக்கணுமா ஆம்பளைங்க? சின்ன வயசில் ஏமாந்துட்டு இன்ன வரைக்கும் ரொமான்ஸ் கிடைக்காம இதான் சார் உண்மை. 30 வருஷமாக உழைப்பிலே வந்துட்டோம். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.